Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீப்பஸ்டான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட்ஸோட அமேசான் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சீவிங் மிஷின். இது வந்து ஒரு ஸ்டாப்லர் சைஸில் இருக்க தையல் மிஷின். ரொம்பவே குட்டியாக க்ரியேட்டிவாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட கிளாத்தை வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். பெரிய மிஷின் வச்சுருந்தா டெய்லரிங் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து கிளாத்தை ஸ்டிச்சிங் பண்ண முடியும். பட் இந்த மினி ஸ்டாப்லர் சைஸில் இருக்க சீவிங் மிஷினை வந்து ஈஸியாக உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுன்ற கலர்ஸில் நூல் கண்டை இன்னொரு சைடில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாப்லரை வந்து நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக வந்து ஸ்டிச்சிங் ஆகும். அவ்வளோ பெரிய மிஷினில் ஒர்க் ஆகிற விஷயத்த இந்த குட்டியான மிஷின்லேயே வந்து வச்சு செம்மையாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு டைலரிங் வந்து தெரிலனா இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, எக்ஸ்பாண்டபிள் ஹோஸ் பைப். இந்த ஹோஸ் பைப்பால் செமையாக வந்து ஒர்க் ஆக முடியும். உங்களோட கார்டனிங் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் ஆகும். இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 7 விதமான பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட கார் அண்ட் பைக் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, ஹோம் கார்டனிங், உங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸி டு இன்ஸ்டால். எந்த விதமான பைப்லேயும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு வியர் ரெசிஸ்டன்ட், ஆன்டி ஸ்குவீஸ் அண்ட் ஆன்டி வைண்டிங். ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பைப்பை செட் பண்ணிக்க முடியும். நம்பர் 3, லோ வெல்டிங். இது ஒரு மல்டி மெட்டீரியல் குயிக் வெல்டிங் ராடு. ஸோ இந்த ராடை வந்து யூஸ் பண்ணி உங்களால் லோ டெம்பரேச்சரில் மெல்ட் பண்ணி ஒட்ட முடியும். உங்ககிட்ட லைட்டர் இருந்தாவே போதும். அந்த லைட்டரில் வர ஃபயர் யூஸ் பண்ணி இதை மெல்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை வந்து நீங்கள் ஒட்டிக்க முடியும். ஸ்டீல், அலுமினியம், காப்பர், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலையும் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து சின்ன மெட்டல்ஸு, அயன் ஷீட்டு, இல்லாட்டி வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் உடஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த வெல்டிங் ராடை வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. ஸோ வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஒட்டினதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றது வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும். நம்பர் 4, ஃபர்னிச்சர் டாலி. இது ஒரு 4 வீல்ஸ் ஃபர்னிச்சர் லிஃப்டர். இதை யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் வந்து அழகாக வந்து லிஃப்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்க முடியும். 150 kg லோடு கெப்பாசிட்டி இருக்க ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஆன்டி ஸ்லிப் பேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் 4 லோடு பேரிங் வீல்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் லிஃப்டர் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஃபர்னிச்சரை வந்து அழகாக வந்து ஆப்ரேட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். இதுக்காக 2 பர்சன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஒருத்தர் இருந்தாவே போதும். இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அழகாக சோஃபா, இல்லாட்டி வந்து ஃப்ரிட்ஜு, இல்லாட்டி பெட்டு, இந்த மாதிரி விஷயத்தை வந்து மூவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, Firefly Lights. இது ஒரு சோலார் கார்டன் லைட். இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணி உங்களோட கார்டனை வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ண முடியும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 8 LED லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குண்டு பல்பு மாதிரி வந்து இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ்குள்ளேயே வந்து இதையும் வந்து ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ ஒரு யூனிக்கான லைட் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப், ரெயின், ஸ்னோ, சன்னி, எல்லா விதமான சீசன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இதில் வந்து ஒர்க் ஆக முடியும். இதில் உள்ள செமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆக முடியும். இதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இல்லாட்டி வந்து பேட்டரி போகணுன்னு அவசியமே இல்லை. சோலார் பவரில் இதால் வந்து ஒர்க் ஆக முடியும். உங்கள் ஹோமு, ஆஃபீஸு, ஷாப்பு, ஸோ அவுட்டோர் டெக்கரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த லைட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்பர் 6, மிஸ்ட் ஸ்ப்ரேயர். ரொம்ப குட்டியாக நேனோ சைஸில் இருக்க ஒரு மிஸ்ட் ஸ்ப்ரேயர். டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு இந்த மிஸ்ட் ஸ்ப்ரேயரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா
ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் புக்கு ரீட் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி கூட அவுட்டோர்ஸில் வந்து சாப்பிடும்போது இல்லாட்டி வந்து உங்களோட ஹோம் டெக்கரேஷன் உங்கள் ஹாலில் இல்லாட்டி உங்களோட ஷாப்பில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த இடத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து ஒரு குட்டியான வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து வாட்டரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பர்ஃப்யூம் லிக்விடும் வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரே ஹோல் இருக்கும். அண்டு கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். மொபைல் சார்ஜர் USB யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்ட் ஸ்ப்ரேயரை வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 7 யோகட் மேக்கர். ஸோ இந்த மிஷினை வச்சு உங்களால் கொஞ்ச நேரத்துலேயே யோகட்டை வந்து மேக் பண்ண முடியும். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் லேயரை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் மில்க்கை வந்து ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா ஃப்ளேவர்ஸ்க்கு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஃபெர்மெண்டேஷன் வந்து பண்ணி யோகட் வந்து கொடுக்க முடியும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ நீங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து யோகட் சாப்பிட்றது வந்து பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக வந்து நாங்கள் யோகட் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 8 கிச்சன் சிங்க். ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த கிச்சன் சிங்க்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பியானோ கீ ஸ்விட்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக வரும். அதை வச்சு நீங்கள் ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற காஃபி ஜூஸ் கப்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து டேப் வாட்டர் தான் வந்து குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேப் வாட்டர் வந்து குடிக்கும்போது இதை வந்து இழுத்து உங்களோட ஜக்கில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் உங்களால் வந்து வாட்டர் டெம்பரேச்சர் வந்து இதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கோல்டாக வேணுமா இல்லாட்டி வந்து ஹாட்டாக வேணுமான்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கிச்சன் சிங்க் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 9 ஹேண்டில் பார். இது ஒரு செக்ஷன் கப்பு ஹேண்டில் பார். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டோரை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட பாத்ரூமில் டைல்ஸில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து எந்திரிக்கும் போது ஸோ இதை பிடிச்சி வந்து நீங்கள் எந்திரிச்சிக்கலாம். கிளாஸு டைல்ஸு இந்த மாதிரி ஸ்மூத்தான சர்ஃபேஸில் உங்களால் ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். இந்த ஹேண்டில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா வந்து பக்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புஷ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த செக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். உங்கள் ஹோம் கிளாஸ் விண்டோ இல்லாட்டி வந்து ஃப்ரிட்ஜு பாத்ரூமில் எந்த இடத்துல வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணி அழகாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஹேண்டில் வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வந்து இந்த கேஜெட்ஸ்லாம் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பை லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அமேசானில் போய்ட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you, bye bye.